இங்க பாருங்க, தப்பு பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ல இல்ல, பாக்குறவங்களோட பார்வையில தான் இருக்கு. இங்க பாரு பிரியா, எல்லா ஆம்பளைங்களும் எல்லா நேரத்துலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படி அசிங்கமா ட்ரெஸ் போட்டு போனா சீண்டி பார்க்கணும்னு சில பேருக்குலாம் தோணும். ஏன் புடவை கட்டிட்டு போற பொண்ணுங்கள ஆம்பளைங்க ஒண்ணுமே பண்றது இல்லையா? பஸ்ல வந்து பாருங்க, பொம்பளைங்க படுற கஷ்டம் என்னன்னு புரியும். அவ்வளோ ஏன் 10 வயசு பொண்ணுங்க கிட்ட கூட தப்பா நடந்துக்கிறாங்க. அப்ப அவங்கள என்ன ஆபாசமாவா ட்ரெஸ் பண்றாங்க? நாங்க என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஆம்பளைங்க நீங்க முடிவு பண்ண வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல ஒழுக்கமா இருக்கிறது எப்படின்னு ஆம்பளைங்க தான் கத்துக்கணும். நாட்டுல ஈவ் டீசிங்கோ பலாத்காரமோ அதிகமானதுக்கு காரணமே ஆம்பளைங்களோட வக்ர புத்தி தான். பல ஆம்பளைங்க உள்ள போடுற இன்னஸ் தெரியற மாதிரி லோஹிப் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பொண்ணுங்க என்ன கையை பிடிச்சி இருக்கிறோமா? எங்களுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கட்டுப்பாட்டை ஆம்பளைங்க நீங்களும் வளர்த்துக்கோங்க. அதை விட்டுட்டு பொம்பளைங்க போடுற ட்ரெஸ் மேல பழைய போட்டு தப்பிச்சுக்காதீங்க. சாரி பிரியா, தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. ஆமா, தெரியாம தான் என் ட்ரெஸ் மேல காஃபியை ஊத்திட்டீங்க. நான் நம்பிட்டேன். போதுமா? இல்ல பிரியா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எவன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான்னு பார்க்கலாம். நான் கிளம்புறேன். இந்த ட்ரெஸ் மேல கொட்டுறதுக்கு காஃபி இல்லையேன்னு ஃபீல் பண்றீங்களா? நான் எது நல்லது சொன்னாலும் இவளுக்கு தப்பாவே படுது. எது சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. நீ பண்றது தப்பு பிரியா, புரிஞ்சுப்ப. ஹலோ டாக்டர். குட் மார்னிங் ஸ்னேகா. நர்ஸ், பிபி பார்த்தீங்களா? பார்த்தாச்சு டாக்டர். உங்களுக்கு சுகர் இருக்கா ஸ்னேகா? இல்லை டாக்டர். ஓகே, ஏதாவது மருந்து அலர்ஜி? இல்லை. ஓகே சிஸ்டர், இவங்களை ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே, இதை போட்டுக்கிட்டு வந்துருங்க. போலாம் மேடம், வாங்க. மேடம், டைம் ஆயிடுச்சு. டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலாமா? ஹாய், குட் மார்னிங்.
ஹலோ. பா என்ன? ஏங்க ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அழகாக இருப்பீங்கன்னு நினச்சேன். அதுக்குன்னு இப்படியா? ஏன் நல்லா இல்லையா? பா இதுக்கு என்ன அர்த்தம்? சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்கீங்க. கௌதம் மேனன் படத்தில் வர ஹீரோயின் மாதிரியே கோடம்பாக்கம் பக்கம் போனீங்க அப்படியே கொத்திட்டு போயிடுவானுங்க. என்ன கலாய்க்கிறீங்களா? சூப்பராக இருக்கீங்க பிரியா. நேற்று ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருந்தீங்க, ஆனால் இன்னைக்கு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவா? சத்தியமாங்க. நேற்று பார்த்த பிரியாவுக்கும் இன்னைக்கு பார்க்குற பிரியாவுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது தெரியுமா? இதோ பாருங்க பிரியா, ட்ரெஸ்ஸுங்கிறது வெறும் துணி இல்லை. ஒரு மனுஷனுக்கு கான்ஃபிடென்ஸ் தர்றதே அவனோட ட்ரெஸ் தான். ஒருத்தவங்களோட ட்ரெஸ் அவங்களோட பண்பாடு, கலாச்சாரம், பொருளாதாரம், படிப்பு, அறிவு எல்லாத்தையுமே காட்டுங்க. நேற்று உங்களை பார்த்தப்போ உங்ககிட்ட ஏதோ ஒரு சோகம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அது சுத்தமாக இல்லை. ரொம்ப போல்டாக தெரியுறீங்க. ஒரு பொண்ணுக்கு இந்த தைரியம் தாங்க ரொம்ப முக்கியம். மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி பொண்ணுங்க ஒன்றும் வீக்கர் செக்ஸ் கிடையாது. பொண்ணுங்க நினச்சா என்ன வேணாலும் சாதிப்பாங்க. நீங்களும் சாதிப்பீங்க. ஒன் செகண்ட் பிரியா, செல்ஃபி. பிரியா, நெக்ஸ்ட் டைம் ட்ரெஸ் எடுக்க போகும்போது என்ன கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்றேன். பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண நீங்க சொல்லி தரீங்களா? ஹலோ, எங்க அம்மாவுக்கு நான் தாங்க ட்ரெஸ் எடுப்பேன். நான் செலக்ட் பண்றது தான் எங்க அம்மா போடுவாங்க. ஆமா, நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா புராணத்தையே பாடிட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன அம்மா பிள்ளையா? ஏங்க எல்லாருமே அவங்க அம்மாவோட பிள்ளை தாங்க. எனக்கு எல்லாமே என் அம்மா தாங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? யாரும் இல்லை. எங்க அம்மாவோட உலகமே நான் தான், நான் மட்டும்தான். என்னோட சந்தோஷம் தான் அவங்களோட சந்தோஷம். என்னை பெற்று ஆளாக்கி இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் எங்கள் அம்மா மட்டும்தான். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஆள் எங்கள் அம்மா மட்டும்தான். எனக்கு வேற யாருமே இல்லை. எனக்கு அமெரிக்கா பிடிச்சிருக்கு, மாமா அங்கே போய் செட்டில் ஆகிடலான்னு சொன்னால் என் கூடவே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்கும். என்ன பண்ணுறது, இங்கே இருக்க சென்னையே செட் ஆகலை. மாம்பழத்தில் வீடு எடுத்திருக்கேன். அம்மாவுக்கு கும்பகோணத்தை மிஸ் பண்ணுற ஃபீல் கொஞ்சம் இருக்குது. கொஞ்ச நாளில் சரியாயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது கேட்டா உங்க அம்மாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அதுக்கு என்னங்க, எப்போ வேணாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம். எங்கள் அம்மா சமையலை மட்டும் சாப்பிட்டீங்க, எங்கள் வீட்லேயே செட்டில் ஆயிடுவீங்க. சூப்பராக சமைப்பாங்க எங்கள் அம்மா. ரியலி? அப்படின்னா கண்டிப்பா நான் ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரேன். நானே சமைச்சு நானே சாப்பிடுறது எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்களா? இல்ல, அது வந்து எங்க வீட்ல நானே அப்பாவும் மட்டும்தான். ஓ, நானும் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரேன். சொல்லிட்டுலாம் வரமாட்டேன், சர்ப்ரைஸாக வருவேன். அதுதான் என்னோட ஸ்டைல். என்ன பிரியா, எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வரலாம்ல? வரலாம். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பண்ணி வச்சிருந்த புல் ஃபைட் வீடியோ கேம் ப்ரோக்ராம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணணும்னு தோணுச்சு. அதை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். பண்ணலாமே. ஓகே, கான்ஃபரன்ஸ் ரூம் போய் பேசலாமா? சரி வாங்க. ஸ்னேகா, ஸ்னேகா, கூட யாரும் அட்டெண்டர் வரலையா? இல்ல மேம். அபார்ஷன் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் நீங்க வீட்டுக்கு போலாம். 1 வீக் பச்சை தண்ணியில குளிக்க வேண்டாம். காரம் அதிகம் சாப்பிடக்கூடாது. கடினமான வேலை எதுவும் செய்யக்கூடாது. அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ணினது பெரிய தியாகம்.
நர்ஸ் இவங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். ஓகே. ஏன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா? ரிங் போயிட்டு இருக்கு, எடுக்கலான்னு பாப்போம். ஒரு நாள் கூட ஸ்னேகா இப்படி இருந்ததே இல்லையேடா. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. நாங்க தான் கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னோமே, எங்க பேச்சு எங்க அவ கேக்குறா? இப்ப பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை. கன்சீவா இருக்கிற இந்த நேரத்துல துணைக்கு ஆள் இல்லாம வெளியில போயிருக்கவே கூடாது. என்னடா பண்றது ராஜீவ்? டேய் ராஜீவா, துவாரகேஷ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறா. எதுக்குமா? அவன் ஏதோ வேலையா இருக்க போறான். அவன் எதுக்கு டென்ஷன் பண்ணிட்டு? அவன் வரதுக்குள்ள ஸ்னேகா கண்டிப்பா வந்துருவா. என்னங்க, ஒருவேளை துவாரகேஷும் ஸ்னேகாவும் ஒன்னா வந்துட்டு இருக்கலாம்ல. எதுக்கும் நீங்க ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். என்னடி பேசுற? எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா ஃபோன் பெல் அடிக்கிற சத்தம் ஸ்னேகாக்கு கேட்கலனாலும் துவாரகேஷ் கேட்டு எடுக்க சொல்லிருப்பான்ல. டேய், உமா சொல்றதாண்டா சரி. பேசாம நீ ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடு. இல்ல அப்பா, யாரும் பயப்படாதீங்க. சித்தி பத்திரமா வீட்டுக்கு வந்துருவாங்க. குஷி, உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். சரி, நான் இன்னொரு தடவை பண்ணி பார்க்குறேன். குஷி, ஹாய் சித்தப்பா. என்ன குஷி விளையாடிட்டு இருக்கியா? சித்தப்பா, என்ன என்ன குஷி விளையாடிட்டு இருக்கியா? சித்தப்பா, என்ன என்னது? டேய், ஸ்னேகா எங்கடா? என்னம்மா என்ன கேக்குறீங்க? இன்னும் வரல அவ? ஏன் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அவ காலையில போனவ இன்னும் வீட்டுக்கே வரலடா. எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்டா. ஃபுல் ரிங் போயிட்டே இருக்கு, அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. என்ன செய்யறதுன்னு புரியல. என்னன்னு தெரியலையே. இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஒருவேளை அவங்க அப்பாவை பார்க்க போயிருப்பாளோ? ராஜிக்கு ஃபோன் பண்ணுடா. இல்லையேப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமாட்ட பேசினேன். அவர் ஒன்றும் சொல்லலையே. காலையில் ஸ்னேகா ஃபோன் எடுத்துகிட்டு போனாளா? அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபோன் அவள் கையில் அந்த சவுண்ட் கேட்டிருக்கும்ல. ஃபோனை எப்போதும் கையிலேயே வச்சுருப்பா. காலையில் அவள் கையில் ஃபோனை பார்த்த ஞாபகமே இல்லையே. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாருங்க, ஃபோனை வீட்டிலே வச்சுட்டு போயிருக்கா. சைலண்ட்ல வேற இருக்கு. அவ போனை எங்க வச்சுட்டு போனா? கல்யாண மண்டபம் எங்கன்னு உனக்கு தெரியுமாடா? என்னம்மா இது? காலையில் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தெரியும் கல்யாணத்துக்கு போறான்னு. யாருக்கு கல்யாணம், எங்கே நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாதுமா. இப்போ என்னடா பண்றது? அப்பா, இவ்வளோ நேரம் நீங்கள்லாம் டென்ஷனாக இருந்தபோது கூட நான் ரிலாக்ஸ்டாக தான் இருந்தேன். ஸ்னேகா எப்போவுமே ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போகிற பொண்ணு. அப்பா, எனக்கு என்னவோ பயமாக இருக்கு.
பேசாமல் மயில்வாகன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாமா? போலீஸ்க்கு போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை என்ன. ஐ சித்தி வந்துட்டாங்க. தேங்க்ஸ் அண்ணா. சித்தி விளையாடலாமா? சரி வேண்டாம், அப்புறமா விளையாடலாம். என்ன ஸ்னேகா இவ்வளோ லேட்டு? ஃபோனை வேறு வீட்டில் வச்சுட்டு போயிட்ட? இங்கே எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டேன் தெரியுமா? கிளம்புற அவசரத்தில் மறந்துட்டேன், சாரி. முகூர்த்தம் முடிஞ்சதும் வர வேண்டியதானே, ஏன் இவ்ளோ லேட்டு ஸ்னேகா? முடிஞ்சதால தான் லேட்டு. என்னது? இல்ல, முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு விட்டு ரொம்ப தூரம் போறா. அதனால எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா, டைம் போயிடுச்சு. சரி, லேட் ஆகுதுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே. தொலைஞ்சதுக்கு அப்புறம் என்னக்கா பண்றது? அதான் தொலைலையே, உன் ஃபோன் இங்கே தானே வச்சுட்டு போயிருக்கேன். சாரிக்கா, நான் ஃபோன் சொல்லல. இவ்வளோ லேட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். என்னம்மா நீ வாயும் வயிறுமா இருக்கிறவ இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கலாமா? தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் காலைல விடுற? நான் என்னதான் நியாயப்படுத்தி சொன்னாலும் உங்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நான் பண்ண தப்புதான். சரி விடு, இதுக்கே அழற. போ உள்ள போய் ரெஸ்ட் எடு போ. ஸ்னேகா, இந்த மாதிரி நடந்தது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். புள்ளத்தாச்சி பொண்ணு அழக்கூடாது, சரியா? முதல் தடவை அது நடந்திருந்தாலும் நான் பண்ண தப்பு இதுவே கடைசி தடவையா இருக்கும். இனிமே இந்த ஜென்மத்துல நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்க அத்தை. ஸ்னேகா, இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற? இங்கே பாரு, லைஃப்பில் சில சமயங்களில் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கிறது சகஜம்தான். அதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு இருக்கிறது. சரி, நீ போய் முகம் கழுவிட்டு வா. நான் தான் தலை முழுகிட்டேனே. அதான் காலையிலேயே தலை குளிச்சிட்டேன். அது இல்லம்மா, வெளியிலலாம் போயிட்டு வந்திருக்க, போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா, வந்து சாப்பிடு. டே துவாரகேஷ், வா போய் அவளை சமாதானப்படுத்து போ. நீ வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சு நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? சாரி. பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே எங்கள் எல்லாரும் மறந்துட்டேல? அப்படிலாம் இல்லை. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேனே. நான் ஏதாவது தைலம் தடவி விட்டுமா? இல்ல, வேண்டாம். சரி, நீ படுத்துக்கோ. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. பொறுக்க போற குழந்தை மேல இவ்வளோ அக்கறை வச்சிருக்கீங்க. உங்க எல்லாரோட ஆசையும் நாசமாக்கிட்டேன். இந்த குடும்பத்தோட வாரிசை அழிச்சிட்டேன். சொல்லுங்க மேடம். சிஸ்டர் பார்க்கணும். ஓகே, வாதயா. பானு, குட் மார்னிங் மேடம். எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நல்லா இருக்கேன் மேடம். நர்சிங் முடிச்ச உடனே
என் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் என் கையை விட்டு போயிடுச்சு. என்ன பண்றது? உன் அம்மா அமுதவல்லி ரொம்ப நல்லவங்க. ரொம்ப வருஷமா என் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. ஆமாம் மேடம், அம்மாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப பிரியம் மேடம். சாகும்போது கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பொண்ணுங்கன்னா எப்போவும் உங்களை மாதிரி தைரியமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, எங்களை எதுக்கு வர சொன்ன? கொஞ்சம் உள்ள வாங்க சார். பானு, இப்ப சொல்லு, எதுக்கு வர சொன்னேன்னு? ஸ்னேகா இங்கே வந்திருந்தாங்க மேடம். ஸ்னேகாவா? ஆமாம் மேடம், கருணாகரன் டாக்டரோட பொண்ணு தான். அவளுக்கு இங்கே என்ன வேலை? சொன்னால் நம்ப மாட்டீங்க. முதல்ல என்னன்னு சொல்லு. அபார்ஷனுக்காக வந்திருந்தாங்க மேடம். என்ன போலற? ஸ்னேகா அபார்ஷன் பண்றதுக்காக இங்க வந்திருந்தாளா? அபார்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். அக்கா, இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. வேற யாரையோ பார்த்துட்டு ஸ்னேகா நினச்சிட்டு இருக்கா. ஸ்னேகாவுக்கு அபார்ஷன் பண்ற வரைக்கும் நான் தான் கூட இருந்தேன். அவங்க அப்பாவுக்கு கிட்னி கொடுக்க போறாங்களாமே. அதுக்காக தான் அபார்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. உனக்கு நல்லா தெரியுமா வந்தது ஸ்னேகா தானா? 100க்கு 200% அவங்க தான். வேணா பாருங்க மேடம்.